السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. அல் கிராஅத்துல் வாதிஹா என்ற கிதாபினுடைய முதலாவது பாகத்தினை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல் கிராஅத்துல் வாதிஹா என்ற கிதாபினுடைய தற்சமயம் நாம் ஓதக்கூடிய பாடம் 11. இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன என்பதை என்றும் போல பாட சுருக்கம் என்ற அடிப்படையில் நாம் கூறுவோம். அதே போல் பாட சுருக்கம் என்பது இன்றைய பாடத்தில் முதலாவதாக புதிய வார்த்தைகள். இந்த கிதாப் என்பது அரபி கிதாப். அரபி மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிதாப் தான். அதன் அடிப்படையில் இதிலே புதிய வார்த்தைகள் ஒவ்வொரு பாடத்திலேயும் வரும். புதிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் வைக்கப்படும், இபாரத்துகள் வாசிக்கப்படும். அதனை நல்ல முறையில் கவனித்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பயிற்சி. இதுவரை வந்த எல்லா பாடங்களுடைய ஒரு பயிற்சியாக இந்த பாடம் இருக்கிறது. இதுவரை எத்தனை சட்டங்கள் வந்ததோ அத்தனை சட்டங்களையும் உள்வாங்கிய ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கும். எனவே இந்த பாடத்தை நல்ல முறையில் கவனித்து அதனை மனதில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள் என்ன என்ன என்பதை நாம் காண்போம். இதில் முதலாவதாக வாசியன், விசாலமானது. முர்தஃபியன், உயர்ந்தது. ஃபினாஉன், முற்றம். மிதனத்துன், மினாரா. ஆலியத்துன், உயர்ந்தது. சகஃபுன், முகடு. முகடு என்றால் நமக்கு மேலே உள்ள இந்த முகடுகளுக்கு, அதாவது நமக்கு மேலே உள்ள அந்த இதற்கு, சுவருக்கு முகடு என்பதாக சொல்லப்படும். குப்பத்துன், புவி மாடம். பள்ளிவாசல்களிலே மினாராவுக்கு அருகில் சிறியதாக மதினாவிலே இருக்கும் அல்லவா, பச்சை நிறத்திலே எவ்வாறு இருக்குமோ அப்படிப்பட்டதற்கு குப்பா என்பதாக அரபிலே கூறுவார்கள். தமிழிலே புவி மாடம் என்பதாக கூறுவர். லவுனுன், நிறம். அஹ்மரு, சிகப்பு. அஸ்ஃபரு, மஞ்சள். மிர்வஹத்துன், மின்விசிறி. மதீனுன், உறுதியானது. சஜ்ஜாதத்துன், தரை விரிப்பு. ஹதீகத்துன், தோட்டம். அஸ்ரகு, நீலம், நீல நிறம், நீலம். மிஃப்தாஹுன், சாவி. முக்ஃபலுன், பூட்டு. அடுத்த ஒற்றை வார்த்தை ஃபாஹிரத்துன், விலை உயர்ந்தது. சாஅத்து தகாகத்தின், சுவர் கடிகாரம். அதாவது நாம் மற்ற கை கடிகாரம், கையிலே மாட்டக்கூடிய கடிகாரத்திற்கு கை கடிகாரம் என்பதாக சொல்லுவோம். அதே போல் சுவரிலே மாட்டி இருக்கக்கூடிய அந்த கடிகாரத்திற்கு சாஅத்து தகாகத்தின், சுவர் கடிகாரம் என்பதாக இதனுடைய அரபி வாசம் இதுவாக இருக்கிறது. அடுத்ததாக மிஸ்பாஹு கஹ்ரபாயின், மின் விளக்கு. அதாவது லைட்டிற்கு மிஸ்பாஹு கஹ்ரபாயின் என்பதாக கூறுவார்கள். அமுது கஹ்ரபாயின், மின் கம்பம். அதாவது போஸ்ட் கம்பி இருக்குல்ல, அதற்கு அமுது கஹ்ரபாயின் என்பதாக அரபியிலே
மின் கம்பம் என்பதற்கு இவ்வாறு கூறுவார்கள். அடுத்ததாக மிர்வஹத்து சகஃபின், கூரை மின்விசிறி. அதாவது கூரை மின்விசிறி என்று சொன்னால் சீலிங் ஃபேன். அதாவது நாம் பக்கத்திலே சிறிய ஹேண்ட் ஃபேன் என்பதாக சிறிய ஃபேனை நாம் வைத்திருப்போம். அதுபோல மேலே இந்த ஓடக்கூடிய அந்த ஃபேன் இருக்கு, சீலிங் ஃபேன் என்பதாக இங்கிலீஷிலேயும் அரபியில் மிர்வஹத்து சகஃபின் என்பதாகவும் கூறுவார்கள். சரி, வாருங்கள் நாம் அடுத்ததாக நம்முடைய பாடத்தை முசன்னிஃப் அவர்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் அதனுடைய வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம் கவனிப்போம். இந்த பாடத்திலே முதலாவதாக அத்தர்சு சாலிஸ அஷர, 13வது பாடம் அல் மஸ்ஜிது. இந்த பாடத்திலே இதுக்கு முன்னால் நாம் பார்த்த பாடங்களே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதற்கு முன்னால் உள்ள பாடங்களே எல்லாம் முசன்னிஃப் அவர்கள் பொதுவாக எந்த ஒரு தலைப்பும் இடாமல் பொதுவான முறையிலே வாக்கியங்களை அமைப்பார்கள். அதற்குரிய சட்டங்களை அதை நாம் விளக்குவோம், அதனுடைய ஒற்றை வார்த்தைகளை பார்த்து வந்தோம். ஆனால் இந்த பாடத்திலே மஸ்ஜித் என்பதாக குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அதாவது ஒரு மஸ்ஜிதை நாம் விவரிப்பது என்றால் அரபி வாசகத்திலே எவ்வாறு விவரிக்க வேண்டும், அதனை எவ்வாறு அமைக்க வேண்டும், அந்த வாக்கியங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அதனுடைய ஒற்றை வார்த்தைகள் புதிய வார்த்தைகள் என்ன என்பதை தான் நமக்கு விளக்குகிறார்கள். உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஹாதா மஸ்ஜிதுன், இது மஸ்ஜிதாக இருக்கிறது, அதனுடைய கதவு பெரியது. ஃபினா உஹு வாசியோன், அதனுடைய முற்றமாகிறது பெரியதாக இருக்கிறது, அதனுடைய முகடாகிறது உயரமானதாக இருக்கிறது, அதனுடைய மினாராவாகிறது உயரமானதாக இருக்கிறது. இப்படியாக அதனுடைய மஸ்ஜிதுடைய ஹவுத் ஆகிறது, மஸ்ஜிதிலே ஹவுது இருக்கிறது, அந்த ஹவுதிலே மீன் இருக்கிறது, அதனுடைய நிறம் ஆகிறது சிவப்பாக, மஞ்சளாக, நீளமாக இருக்கிறது. இப்படியாக ஒரு மஸ்ஜிதை எவ்வாறு அரபி வாக்கியங்களை அமைக்க வேண்டும், அதனை எவ்வாறு விவரிக்க வேண்டும் அரபியிலே என்பதைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்தை கொண்டு நமக்கு சொல்ல வருகிறார்கள். எனவே இதிலுள்ள ஒற்றை வார்த்தைகளையும் இதிலுள்ள வாக்கியங்களையும் நல்ல முறையில் நாம் மனனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அரபி வாக்கியங்களை அமைப்பதற்கும் அரபி பேசுவதற்கும் இலகுவான முறையில் நமக்கு இருக்கும். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். ஹாதா மஸ்ஜிதுன், இதுவாகிறது மஸ்ஜிதாக இருக்கிறது. ஹாதா இதுவாகிறது முபுத்ததா, மஸ்ஜிதுன் ஹபர். பாபுஹு கபீருன், அதனுடைய அந்த மஸ்ஜிதினுடைய கதவாகிறது பெரியதாக இருக்கிறது. பாபுஹு, பாபு என்பது முலாஃப், ஹா என்பது ஹு என்பது முலாஃப் இலேஹி. முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, கபீருன் என்பது ஹபர். ஃபினாஉஹு, அதனுடைய முற்றமாகிறது. ஃபினாஉஹு என்பதனுடைய ஹாவும் மஸ்ஜிதை பார்த்து தான் மீளுகிறது. இந்த ஹாவும் மஸ்ஜிதை பார்த்து மீளுகிறது. ஃபினாஉஹு, அந்த மஸ்ஜிதினுடைய முற்றமாகிறது வாசியுன், விசாலமாக இருக்கிறது. ஃபினாஉ முலாஃப், ஹு முலாஃப் இலேஹி, முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, வாசியுன் ஹபர். ஸக்ஃபுஹு, அதனுடைய அந்த முகடாகிறது, மஸ்ஜிதினுடைய முகடாகிறது முர்தஃபியுன், உயர்த்தப்பட்டு உள்ளது, உயரமானதாக இருக்கிறது. உயரமானதாக இருக்கிறது. ஸக்ஃபுஹு முலாஃப், ஸக்ஃப என்பது முலாஃப், அந்த ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, முர்தஃபுன் என்பது ஹபர். மிதனதுஹு, அதனுடைய அந்த மினாராவாகிறது ஆலியத்துன், உயர்ந்ததாக இருக்கிறது, மிக உயரமானதாக இருக்கிறது. மிதனதுஹு, மிதனத் என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, ஆலியத்துன் என்பது ஹபர். குப்பத்துஹு, அதனுடைய அந்த பள்ளிவாசலினுடைய உவிமாடம் என்பது, அதாவது அந்த குப்பா என்பது ஜமீலத்துன், அழகானதாக இருக்கிறது.
இதிலேயும் குப்பா என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, ஜமீலத்துன் என்பது அந்த குப்பாவுடைய ஹபர். ஃபில் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜிதிலே, அந்த மஸ்ஜிதிலே, ஹவுதுன் ஒரு நீர் தடாகம் இருக்கிறது, பொது செய்யும் ஹவுது இருக்கிறது. ஃபில் மஸ்ஜிதி, ஃபி ஜார், அல் மஸ்ஜிதி மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஹபர், ஹவுதுன் என்பது முபுத்ததா. ஃபில், ஃபி ஜார், ஃபில் ஹவுதி சமகுன், அந்த மஸ்ஜிதினுடைய அந்த நீர் தடாகத்திலே, அந்த அலிஃப்லாம் வந்ததின் காரணமாக அந்த முன்னால் வந்த அந்த மஸ்ஜிதினுடைய அந்த ஹவுதாகிறது, ஹவுதிலே சமகுன் மீன் இருக்கிறது. ஃபில் ஹவுதி ஜார், ஹவுதி என்பது மஜ்ரூர், சம முபுத்ததா, ஹபர், சமகுன் என்பது முபுத்ததா. லௌனுஹு அஹ்மரு வ அஸ்ஃபரு வ அஸ்ரகு, அந்த மீனுடைய கலர் ஆகிறது, நிறமாகிறது. அஹ்மரு சிவப்பாக இருக்கிறது, வ அஸ்ஃபரு இன்னும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, வ அஸ்ரகு நீல நிறத்தில் இருக்கிறது. லௌனுஹு, லௌனுஹு என்பது அதனுடைய நிறமாகிறது. இந்த முலாஃப், லவுன் என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃபிலே, முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அஹ்மரு இதிலிருந்து, வ அஸ்ரக் என்ற அஹ்மரு வ அஸ்ஃபரு வ அஸ்ரகு இந்த மூன்றும் சேர்ந்து இதனுடைய கபர். இந்த மூன்றுமே இதனுடைய கபர் தான். ஒவ்வொன்றும் கபர், ஒவ்வொன்றும் இந்த லவுனுஹு அஹ்மரு அந்த மீனினுடைய நிறமாகிறது, சிவப்பாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் தனித்தனி கபராக இருக்கும். ஃபில் ஃபினாஇ, அந்த முற்றத்திலே, ஷஜரத்து வர்தின் ஒரு ரோஜா பூச்செடி அந்த முற்றத்திலே இருக்கிறது. ஃபில் ஃபினாஇ இதுவாகிறது. ஃபில் ஃபா என்பது ஜார், அல் ஃபினாஇ என்பது மஜ்ரூர். ஃபி ஹபர் முகத்தம், ஷஜரத்து என்பது முலாஃப், வர்தின் என்பது முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் இலைஹி என்றும் சேர்ந்து இதனுடைய முபுத்ததாவாக இருக்கிறது. உமூது கஹ்ரபாஇன், மின் கம்பம் இருக்கிறது. எனவே மின் கம்பம் இருக்கிறது, அந்த முற்றத்திலே மின் கம்பமும் இருக்கிறது. இந்த வாவ் என்பது இந்த ஷஜரத் என்பதில் அத்துஃபாக இருக்கிறது. அப்ப ஃபில் ஃபினாயி உமூது கஹ்ரபாயின் என்பதாக வரும். மின்கம்பமாகிறது, மின்கம்பமும் முற்றத்திலே இருக்கிறது. இதனுடைய இது இது ஃபா என்பது ஜார், அல் ஃபினாய் என்பது மஜ்ரூர், இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். இந்த இந்த ஜும்லாவாகிறது முபுத்ததா அவ்வல், உமூது கஹ்ரபாயின் என்பது முபுத்ததா சானி. இந்த ஃபில் ஃபினாய் என்பதனுடைய இரண்டாவது முபுத்ததா இது. பி ஜிவாரி ஷஜரதி, அந்த அந்த ரோஜா செடியினுடைய அருகினிலே, ரோஜா செடியின் அருகிலே, ஹுஜ்ரத்துன் ஸகீரத்துன் சிறிய அறை உள்ளது. பாஜார், ஜிவாரி என்பது மஜ்ரூர் முலாஃப், அஷ்ஷஜரதி என்பது முலாஃப் இலைஹி. இரண்டும் சேர்ந்து பிஜிவாரி ஷஜரதி என்பது ஹபரே முகத்தம், ஹபரே முகத்தம். ஹுஜ்ரத்துன் என்பது மௌசூஃப், ஸகீரத்துன் என்பது சிஃபத். இந்த ஹுஜ்ரத்துன் என்பதனுடைய சிஃபத், மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். அடுத்ததாக அல் ஹுஜ்ரத்து ஸகீரத்து, அந்த மேற் சொல்லப்பட்ட அந்த சிறிய அறையாகிறது, அந்த சிறிய அறையாகிறது லில் முஅத்தினி, முஅத்தினிற்குரியது, பாங்கு சொல்லக்கூடியவருக்குரியது. இதிலே அல் ஹுஜ்ரத்து என்பது மௌசூஃப், அஸ்ஸகீரத்து என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. லில் முஅத்தினி என்பது லாம் ஜார், முஅத்தினி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். பி ஜிவாரில் பாபி ஹுஜ்ரத்துன் கபீரத்துன்,
அந்த மஸ்ஜிதினுடைய பாபை பற்றி இங்கு சொன்னார்கள், பாபுஹு கபீருன் என்பதாக. அந்த கதவினுடைய அருகில், மஸ்ஜிதுடைய அந்த கதவிற்கு அருகில், அல்லாம் அலிஃப்லாம் என்பது இந்த கதவினை குறிக்கிறது. எனவே அலிஃப்லாமை கொண்டு வந்து அந்த கதவினுடைய அருகிலே ஹுஜ்ரத்துன் கபீரத்துன் பெரிய அறை இருக்கிறது. இதிலே பாஜார் ஜிவாரி மஜ்ரூர் முலாஃப், அல் பாபி என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து, இதெல்லாம் சேர்ந்து ஹபரே முகத்தம், ஹுஜ்ரத்துன் என்பது மௌசூப், கபீரத்துன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜிவாரில் பாபி என்பதனுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. தில்கல் ஹுஜ்ரத்துல் கபீரத்து, அந்த பெரிய அறையாகிறது, லி இமாமில் மஸ்ஜிதி, அந்த பள்ளிவாசலினுடைய இமாமிற்குரியது. தில்கல் ஹுஜ்ரத்துல் கபீரத்து, தில்க என்பது இஸ்மு இஷாரா, அல் ஹுஜ்ரத்து என்பது மௌசூப், அல் கபீரத்து என்பது சிஃபத். இவை அனைத்தும் சேர்ந்து மௌசூப் சிஃபத் இதெல்லாம் சேர்ந்து முபுத்ததாவாக மாறும். லாம் ஜார், இமாமி என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் மஸ்ஜித் என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கிறது. மிஃப்தாஹுல் ஹுஜ்ரதி, ஹுஜ்ரதி ஸகீரதி இன்தல் முஅத்தினி, அந்த அந்த சிறிய அறையினுடைய சாவியாகிறது முஅத்தினிடத்திலே இருக்கிறது, பாங்கு சொல்லக்கூடியவரிடத்திலே இருக்கிறது. மிஃப்தாஹுல் ஹுஜ்ரதி, மிஃப்தாஹ் என்பது முலாஃப், அல் ஹுஜ்ரதி என்பது முலாஃப் இலைஹி மௌசூப், அஸ்ஸகீரதி என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த மிஃப்தாஹ் என்பதனுடைய முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த என்பது ஜார், அல் முஅத்தினி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கிறது. வமிஃப்தாஹுல் ஹுஜ்ரத்தில் கபீரதி இன்தல் இமாமி, பெரிய அறையினுடைய சாவியாகிறது இமாமிடத்திலே இருக்கிறது. மிஃப்தாஹ் என்பது முலாஃப், அல் ஹுஜ்ரதி என்பது முலாஃப் இலைஹி மௌசூப், அல் கபீரதி என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முஃப்தாஹ் என்ற முலாஃபுடைய முலாஃப் இலைஹியாக மாறும். முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த என்பது ஜார், அல் இமாமி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஹபர். லி ஹுஜ்ரத்தில் இமாமி பாபுன் வ நாஃபிதத்துன், இமாமிற்குரிய அறையிலே, இமாமினுடைய அறையிலே பாபுன் ஒரு கதவு இருக்கிறது, வ நாஃபிதத்துன் ஒரு ஜன்னல் இருக்கிறது. இமாமினுடைய அறையிலே கதவு இருக்கிறது, ஜன்னல் இருக்கிறது. லாம் ஜார், ஹுஜ்ரதி என்பது மஜ்ரூர் முதாஃப், அல் இமாமி என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம், பாபுன் என்பது முபுத்ததா, வ நாஃபிதத்துன் என்பது முபுத்ததா. இவ்விரண்டும், இது முதலாவது முபுத்ததா, இது இரண்டாவது முபுத்ததா. முபுத்ததா அவ்வல், முபுத்ததா சானி இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபர் ஆகிறது முன்னால் வந்துள்ளது. அல் பாபு முக்ஃபலுன், இந்த இமாமினுடைய ரூமினுடைய ஹுஜ்ரத்துடைய அறையினுடைய கதவாகிறது, அந்த கதவாகிறது முக்ஃபலுன் பூட்டப்பட்டுள்ளது. ஒன் நாஃபிதத்து, அந்த ஜன்னலாகிறது மஃப்தூஹத்துன் திறக்கப்பட்டு உள்ளது. அலன் நாஃபிததி, அந்த ஜன்னலின் மீது சிதாரத்துன் ஜமீலத்துன் அழகான திரை இருக்கிறது. அல் பாபு என்பது முபுத்ததா, முக்ஃபலுன் என்பது ஹபர், வன் நாஃபிதத்து என்பது முபுத்ததா, மஃப்தூஹத்துன் என்பது ஹபர். அலன் நாஃபிதத்தி, அலா என்பது ஜார், அன் நாஃபிதத்தி என்பது மஜ்ரூர்.
இந்த அல ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஹபரு முகத்தம். சித்தாரத்துன் என்பது மௌசூப், ஜமீலத்துன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இதனுடைய முபுத்ததாவாக இருக்கும். முபுத்ததா முஅக்கர். ஃபில் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜிதிலே, மேற் சொல்லப்பட்ட அந்த மஸ்ஜிதிலே, சாஅத்துன் தக்காகத்துன், ஒரு சுவர் கடிகாரம் இருக்கிறது. சுவர் கடிகாரம் இருக்கிறது. வசஜ்ஜாதத்துன் ஃபாஹிரத்துன், உயர்ந்தரமான தரை விரிப்பு இருக்கிறது. மிஸ்பாஹு கெஹ்ரபாயின், மின் விளக்கு இருக்கிறது. மின்பருன் மத்தீனுன், உறுதியான மிம்பர் இருக்கிறது. மிர்வஹத்து சக்ஃபின், முஹட் அதாவது கூரை மின்விசிறியாகிறது மஸ்ஜிதிலே இருக்கிறது. என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். சாஅத்து தக்காகத்துன் மௌசூஃப் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். வசஜ்ஜாதத்துன் ஃபாஹிரத்துன், இந்த வாவ் என்பது சாஅத்துன் என்பதிலே அத்துஃபாக இருக்கும். எனவே ஃபில் மஸ்ஜிதி என்பதாகிறது மீண்டு வரும். சஜ்ஜாதத்துன் என்பது மௌசூஃப், ஃபாஹிரத்துன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபில் மஸ்ஜிதி என்ற ஹபரே முகத்தபினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். வ மிஸ்பாஹு கெஹ்ரபாயின், வாவ் என்பது ஃபில் மஸ்ஜிதிலே, சாஅத்துன் என்பதிலே அத்துஃபாக இருக்கும். மிஸ்பாஹு என்பது முலாஃப், கெஹ்ரபாயின் என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஃபில் மஸ்ஜிதி என்பதனுடைய ஹபரே முபுத்ததா முஅக்கராக இருக்கும். மின்பருன் மத்தீனுன், வாவ் என்பது சாஅத்துன் என்பதிலே ஆத்திஃபாக இருக்கும். மின்பருன் என்பது மௌசூஃப், மத்தீனுன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபில் மஸ்ஜிதி என்ற ஹபரே முகத்தபினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். மிர்வஹத்து சக்ஃபின், வாவ் என்பது சாஅத்து என்பதிலே அத்துஃபாக இருக்கும். மிர்வஹத்து என்பது முலாஃப், சக்ஃபின் என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கராக இருக்கும். ஃபில் மஸ்ஜிதி என்பதனுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். அடுத்ததாக அமாமல் மஸ்ஜிதி ஹதீகத்துன், மஸ்ஜிதிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறது. அமாம என்பது முலாஃப், லர்ஃப் மக்கான் முலாஃப். அல் மஸ்ஜிதி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். ஹதீகத்துன் என்பது முபுத்ததா முஅக்கர். லஹா, இந்த ஹா என்பது ஹதீகத்துனை பார்த்து மீளுகிறது. அந்த தோட்டத்திற்கு புஸ்தானியுன் நஷீதுன், சுறுசுறுப்பான தோட்டக்காரர் இருக்கிறார். லஹா என்பது ஜார், லாம் என்பது ஜார், ஹா என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். புஸ்தானியுன் என்பது மௌசூஃப், நஷீதுன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாவின் என்ற ஹபரே முகத்தமிற்கு முபுத்ததா முஅக்கராக இருக்கும். இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இதுவரை நடந்த பாடங்களை நல்ல முறையில் பார்த்து வரவும், இன்னும் இன்றைய ஒற்றை வார்த்தைகளையும் நல்ல முறையில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த பாடங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். மேலும் இதில் வரக்கூடிய வாக்கியங்களையும் நல்ல முறையில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் மென்மேலும் எளிமை அதிகப்படுத்தி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.